எந்த ஒரு பிரதிபலனும் நோயாளியோட உறவினர்களுக்கு கிடைக்காது மரியாதையை தவிர. ஒரு அரசு அதிகாரி வருவார், மாலையை போடுவார், மரியாதை செலுத்துவார். இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் தவிர இதை தாண்டி பணப்பரிமாற்றமோ இல்லை வேலை வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு பேசுகிறதோ கிடையாது. ஏன்னா காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. அப்படி தான் அஷ்யூரிட்டி கொடுத்தீங்கன்னா டப்புன்னு தூக்கிட்டு வந்துடுவாங்க போட்டு. இல்லை அப்படி நடக்குது. அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் கிடையாது. அவங்க ஓகேன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அவங்க இல்லைன்னு சொன்னால் மறு நிமிஷம் நாங்கள் காணாமல் போயிடுவோம், அந்த இடத்துல இருக்க மாட்டோம். ஸோ அதான் எங்களுக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதான். விரும்பினா பண்ணட்டும், விரும்பலையா அடுத்த செகண்ட் கூடாரத்தை கலைச்சிடணும், இன்னொரு முறை போய் கேட்கவே மாட்டோம். ஸோ இதை நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் என்னோட மாமனாரை வாழ வச்ச மாதிரி நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தரை உங்களோட மறைவுக்கு பின்னால் வாழ வைப்பீங்க. உங்களோட உறுப்புகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும்.